வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு காமெடி கலந்த மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த படத்தை நம்ம எடிட்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. பரவாயில்ல, நான் தான் இருக்கேன்ல. இந்த தடவை படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்காக இதுக்கு முன்னாடி பேசின படம்லாம் நல்லா இல்ல நீங்க கேட்க கூடாது. அதுவும் நல்லதா இருந்துச்சு. இது அதை விட கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. கதையை பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு ஹீரோட தங்கச்சி இருக்காங்க. அவங்க பண்ண வேலை இருக்கு. ஆரம்பத்துல இவங்களோட கேரக்டர் எப்படி காட்டுவாங்கன்னா, இது பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இதை அப்படியே மைண்ட வச்சுட்டு வாங்க நம்ம படத்துக்குள்ள போயிடும். படம் ஓப்பனிங்ல அந்த வீடே பரபரப்பாரு. என்னன்னா, ஹீரோக்கு 2 தங்கச்சி இருக்காங்கல்ல, அதுல 2வது தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரலையா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னன்னு போய் பாத்துட்டு வான்னு சொல்ல ஹீரோவும் அவங்க அக்கா இருப்பாங்களா, தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்காரங்க நம்பர்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்க, திடீர்னு அவங்க பொண்ணு இன்னொருத்தங்க கூட பைக்ல எப்போ நைட் ஒரு 7 மணிக்கு மேல இதை பார்த்த அவங்க அம்மா அவனை துரத்தி விட்டுட்டு, என்னம்மா பசங்க ஊர்லாம் வர, இந்த ஊர்லாம் நம்மள எப்படி பேசணும்னு கேட்க அவங்க அதை கண்டுக்கிறாமே போயிடுறாங்க. ஏன்னா இவங்க இந்த காலத்துல வளர்ந்தவங்க இல்லையா, அதனால கேஷுவலா எடுத்துட்டு போயிடுறாங்க. மூத்த தங்கச்சி இருக்காங்கல்ல, இவங்க தான் கதையோட மெயின் கேரக்டர். காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. கிடைக்கிற நேரத்துல சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு கூடவே பசங்களுக்கு எல்லாம் டியூஷனும் எடுத்துட்டு நல்ல பிள்ளையா வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாருங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ற 2 பேரும் ஒரே கேஸ்ட் தான். அந்த ஊர்ல மெயினா கேஸ்ட தான் பாப்பாங்க. யாராச்சும் அடுத்த ஜாதிக்காரனை லவ் பண்ணாங்க, பெரிய பஞ்சாயத்தா போய். நல்ல வேலை இவங்க 2 பேரும் ஒரே கேஸ்ட். ஹீரோ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்ப்பாரு. அந்த ஆபீஸ்ல ஒரு ஹெட் இருப்பாரு. அந்த ஹெட்டோட மக தான் ஹீரோவை லவ் பண்றாங்க. டபுள் சைட்ல ஒரு கட்டத்துல ஹீரோட சித்தப்பா இருப்பாரு. அவரும் அந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அந்த நேரத்துல ஏதோ சின்னதா ஒரு எலெக்ஷன் வரும் ஒரு பதவிக்காக. அதனால அவங்க சித்தப்பாக்காரர் என்ன சொல்றாங்க, வர்றாம அடுத்து நாமினேட் யார் பண்ணலான்னு கேட்பாங்க. எல்லாரும் சேர்த்து நீங்க என்ன சொல்லிருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட கேங்கும் சரின்னு சொல்லிட்டு போய் அங்க உட்காந்துடுறாங்க. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டுக்காரர் இருக்காங்க, அவன் எத்தனை நாளைக்கு தான் நீங்களே இருப்பீங்க, எங்களை மாதிரி இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஹீரோவை எழுப்பி விட்டுறான். ஹீரோவும் சிரிச்ச முழக்கத்தோட நிக்கிறாரு. சித்தப்பாக்காரனுக்கு ரொம்ப ஷாக்காயிப்போம். அந்த ஆபீஸ்ல ஹெட் யாரு, நம்ம ஹீரோட மாமன். அதனால இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். இது மூலமா அவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகி நல்ல பேர் வாங்கிட்டு எப்படியாச்சும் ஈஸியா கல்யாணம் முடிச்சலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நினைச்ச மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஹீரோ செய்யறாரு. ஒரு தடவை பஞ்சாயத்தே வந்துடும். நான் சொன்னேன்ல அந்த கேஸ்ட் மேட்ரு, அந்த கமிட்டில இருக்கிற மெம்பர் ஒருத்தன் வேற ஜாதி பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டதும் ஹீரோட மாமனார் டென்ஷன் ஆயிடுறாரு. பக்கத்துல ஹீரோ நிப்பாருல, அவரும் அதெல்லாம் முடியாது, ரூல்ஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி டென்ஷனா கிளம்பிடுறாரு. இதை பார்த்து நம்ம மாமனாரு சாக்காயிடுறாரு. பரவாயில்லையே பையன் நம்மள மாதிரியே இருக்கான்னு சொல்லி புரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு இன்னும் லவ் மேட்டரே தெரியாது. இப்படியே அப்பப்ப வீட்டுக்கு வர ஹீரோயினை சைட் அடிக்க போக இந்த மாதிரியே அவன் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல ஆளே இல்ல. போன் பண்ணி ஹீரோ வர வச்சிடறான். வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு போக திடீர்னு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட மாமனார் மாமியார். இவங்க ஏதோ கோயில் கிளம்பி போயிருக்காங்க. ஏதோ ஒரு தடனால திரும்பி வந்துட்டான். ஹீரோவை பார்த்தது சாக்காயிடுறாங்க. அட பாவி நீயாடா, உன்னைய போய் நான் நம்பினேடான்னு சொல்லி சாக்காயி அதிர்ச்சியில சேர்ல உட்காந்துடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அவரை சமாதானப்படுத்த, சரி இருந்தாலும் நீ நம்ம கேஸ்ட் தானே, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லைங்க எனக்கு 2 தங்கச்சி இருக்கு, அட்லீஸ்ட் என் மூத்த தங்கச்சியாச்சும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அவங்க மாமனார் இருக்காருல, சரி அது வரைக்கும் இந்த மாதிரி திருட்டு தாமனால வீட்டுக்கு வந்துடாது, நேரா வா நேரா போ, பேர் அடிவிடாம பாத்துக்கன்னு சொல்ல இவங்களுக்கெல்லாம் குஷியாகி போயிருது. அப்பாடான்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. இங்கதான் படத்துல ட்விஸ்டே வைக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோட ஃப்ரெண்டு வேகமா ஹீரோ கிட்ட வர, இந்த மாதிரிடா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நீ என்னோட உயிர் நண்பனா போயிட்டேன்னு சொல்ல. என்னடா விஷயம் சொல்றான்னு கேக்குற. நம்ம தங்கச்சி இருக்கால, அவ ஒருத்தனை லவ் பண்றான். அதுக்கு அவன் கிறிஸ்டின் வேற. இங்க பக்கத்துல தான் போட்டோ ஷூட் கடை ஒண்ணு வச்சிருக்கான். விசாரிச்சு பார்த்தேன், நல்ல பையனா தான் தெரியுறான். பேசாம விஷயம் வெளியேறதுக்குள்ள 2 பேத்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ண, என்னன்னா அவர் கடையில கஸ்டமர் மாதிரி போய் எங்கேயோ ஒரு இடத்துல போட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டு வந்து அவரை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா இவரு லவர் அண்ணனே தெரியாது. அவரும் பேச்சு வாக்குல நல்லபடியா பேச ஹீரோவுக்கு அவரை புடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போறாரு. அவங்கள வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட வைக்கிறார். அப்ப ஹீரோ மெதுமெதுவா சொல்றாரு, இந்த மாதிரிமா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, மனசை கொஞ்சம் கல்லாக்கிங்க, நம்ம தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்றா, அதுவும் கிறிஸ்டின்னு சொல்ல அவங்க அம்மாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஹோட்டல் கூட பார்க்காம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆனா யோசிச்சுட்டு அமைதியா உட்காடுறாங்க. இல்லம்மா நானும் விசாரிச்சேன், நல்ல பையன் தான், நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிடலான்னு சொல்ல அவங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. இதுல என்னடா ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இருங்க அடுத்துலாம் வரும். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன பிறகு இந்த தங்கச்சிக்காரி லவ் மேட்டர் இன்ஃபார்ம் பண்ணால ஒருத்தர், அவருக்கு போன் பண்ண பாக்குறாரு, மொபைல் ஆஃப் ஆகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி மொபைல் வாங்கி போன் பேசுறா. இந்த மாதிரிடா நான் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா ஒத்துக்கிட்டாங்க, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்ல அவரும் குஷி ஆயிடுறாரு. சரின்ட்டு போனை கட் பண்ணி கேலரியை ஓபன் பண்ணி பார்த்தா இன்னொரு பையன் கூட ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. இவன் யாரா புதுசா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சாக்காயிடுறாரு. அடுத்து என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க, முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி
இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கலந்து பேசிட்டு ஒரு முடிவு பண்றேன். நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களும் இவங்க தங்கச்சியும் ஒரே காலேஜ் தான். ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறேன், ஆனா அவ லவ் பண்றாளான்னு தெரியணும், நீ கொஞ்சம் விசாரிச்சு சொல்றியான்னு கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் போய் விசாரிச்சுட்டு வந்து ஒரு குண்டை தூக்கி போறாங்க. அந்த போட்டோல காமிச்சாங்களா, அந்த பையன் இந்த காலேஜ் தான். காலேஜ்ல ஒன்னா நம்ம ரவுடி பையன், ஏதாச்சும் பிரச்சனைனா அவன் தான் முன்னாடி வந்து நிப்பானா. அவனை தான் அவன் தங்கச்சி லவ் பண்றான்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வரி போட்டு சரிப்பட்டு வராது, நாம அரேஞ்ச் மேரேஜே பண்ணிடுவோம்னு சொல்லி மேட்ரிமோனில தங்கச்சியோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்றாங்க. அதை பார்த்து பிடிச்சு போய் ஒருத்தனும் ஓகே சொல்லிட்டான். இந்த விஷயத்த வீட்டுல போய் சொல்லலாம்னு நினைச்சு வேகமா கிளம்பி விடுறாரு. பார்த்தா அந்த ரெண்டாவது லவ் பண்ணால அந்த பையன் வந்து நிக்கிறான். இதே முஸ்லீம், எப்படி ஃபர்ஸ்ட்ல அவர் கிறிஸ்டின், ரெண்டாவது அவர் முஸ்லீம். பார்த்தா அதுக்கு ரவுடி பையன் வேற. என்னப்பா இங்க வந்திருக்கேன்னு கேட்க, ஒண்ணு இல்லைங்க, உங்க தங்கச்சி கூட தான் நான் படிக்கிறேன், பக்கத்துல ஒரு வேலையை வந்தேன், சரி பாத்துட்டு போலான்னு நினைச்சுதான் நான் வந்தேன், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அப்ப ஹீரோ மெதுவா அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் உங்கள்ட்ட தனியா ஒரு விஷயம் பேசுறேன்னு சொல்ல, என்னடா மறுபடியும் தனியா கூப்பிடுற, நீ இப்படி கூப்பிட்டாலே ஏதாச்சும் குட்டை தூக்கி தாண்டா போடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வராங்க. ஹீரோவும் நடந்த விஷயம் சொல்லிடுறாங்க. ஏய் நீ முதல் ஒரு விஷயம் சொன்னல நான் ஏத்துக்கிறேன்டா, ஆனா இப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்ற பாரு, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கடான்னு சொல்லி அவங்களுக்கு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நான் மேட்ரிமோனில ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டேன், வரவும் சொல்லியாச்சு, தங்கச்சி கிட்ட போய் இந்த விஷயத்த நைஸா காதுல போடுவான், அவ என்ன சொல்றான்னு பாப்போன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சொன்ன மாதிரியே தங்கச்சி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரிமா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு, வீட்டுக்கு வராங்களாம், என்ன சொல்றேன்னு கேட்க இவங்க ஏதோ வெக்கப்படுறாங்களாம். வெக்கப்பட்டுக்கிட்டு சரி நான் வர சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு சாக்காயிருது, என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போறா, ஒரே குழப்பமா இருக்கேன்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த மாப்பிள்ளைக்காரனும் குடும்பத்தோட வரான், வந்து பொண்ணு பாக்குறான். ஹீரோட தங்கச்சிய ரொம்ப பிடிச்சு போச்சு, அவங்க கூட தனியா கூட போய் பேசுறான். ஆனா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு. இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ, கல்யாணத்தை கெடுத்துருவாளோன்னு பாக்க இவங்க கல்யாணத்தை அடுத்த மூத்திலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி போயிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரே குசி, ஏன்னா இவருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனா இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு ஏதோ டவுட் வருது. அதனால அந்த ஊர்ல தெரிஞ்சவங்க கால் பண்ணி கேட்க, அந்த பொண்ணா தங்கமான பொண்ணு, அவளை மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், எதையுமே யோசிக்காதீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்குறானுங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் இந்த கழுவு என்னென்ன வேலை பார்த்துருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ கல்யாண வேலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நைட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர ஹீரோட தங்கச்சி குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஏதோ பேரை சொல்லி பேசுறாங்க. ஆல்ரெடி ரெண்டு பேரு, இப்போ ஒருத்தன். நான் என்னடா பண்றது, எங்க வீட்டுல ஒத்துக்கல, கேஸ்ட் ப்ராப்ளம், நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் என்னால முடியல அப்படின்னு சொல்றேன். அடுத்த நாள் இந்த மாதிரி யார்ட்டோ ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னும் எத்தனை பேர்த்தாடி நீ காதல் தொலைச்சிருக்க, வண்டியா வந்துகிட்டே இருக்காங்கன்னு செம்மையா டென்ஷன் ஆயிரு. போன்ல பேசுனது கூட பத்தாம நேர்லயும் போய் ஒருத்தனையா கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அன்வர் இருக்காரு பாருங்க, முஸ்லீம் லவர், அவர் மட்டும் முடியான்னு சொல்லிடுறாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தான் உன்னை கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஒரு பக்கம் கல்யாணம், ஒரு பக்கம் அந்த அன்வர் இப்படி பேசிட்டு போயிட்டான். ஒரு பக்கம் ஹீரோவுக்கு பயம், எங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் யாரையாச்சும் ஓடி போயிடுவாளோ. இப்படியே கிளைமேக்ஸை கொண்டு போயிட்டே இருக்காங்க. கல்யாண நாளும் வந்துருச்சு. அப்ப நம்ம அன்வர் இருக்கான் பாரு, பயங்கர கோவமா உள்ள வரும். அதை பார்த்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, டேய் இங்க வா, இந்த மாதிரி தான் எனக்கு இப்படி ஆச்சு, அடம் முடிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டு, அவளையும் நான் கல்யாணம் பண்ணினாச்சு தெரியுமா, ஒரு நாள் நைட்டு கூட நாங்க நிம்மதியா வாழ்ந்ததே கிடையாது, இது வரைக்கும் சண்டை தான் நடந்து, யாராச்சும் நம்மளை விட்டுட்டு போனா அவங்கள போக விட்டுருந்தா இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுன்னு வச்சுக்க, அது கடைசியில வெறுப்புல தான் போய் முடியும். மேல உன் விருப்பம்னு சொல்ல அன்வரும் சமாதானம் ஆயிடும். அதான் முரட்டு பயலா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மனசு அவனுக்கு இருக்கு, நீ சொல்றது சரிதான், அவளே வேணான்ட்டு போறாள், நாம எதுக்கு இழுத்து பிடிக்கணும்னு சொல்லி சமாதானம் ஆயிடும். கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் நைட்டு இவங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னு பாப்போன்னு சொல்லிட்டு உள்ள வராது. பார்த்தா அப்ப கூட ஒருத்தனுக்கு போன் பண்ணி, நான் என்னடா பண்றது, இப்படி நடந்து போச்சு, எங்க வீட்டுல ஒத்துக்கவே மாட்டிட்டாங்க, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி தெரியுமா, உனக்கு என்ன விட நல்ல பொண்ணா கிடைப்பா அப்படின்னு சொல்லி அப்ப கூட எவன்கிட்ட கடலை ஓட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ டென்ஷன் ஆயிட்டேன். யாராவது தங்கச்சி கிட்ட வராது, என்னடி லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, நீ பண்றதுல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, நீ அந்த கிறிஸ்டின் பையில லவ் பண்ணல, அது எனக்கு தெரியும், நான் அம்மா கிட்டே பேசி சம்மதம் வாங்கிட்டேன், அப்பதான் ஒருத்தனா உள்ள வரானுங்க, இன்னும் எத்தனை பேர் தாண்டி நீ காதலிச்சு தொலைச்சிருக்க, உன்னை நம்பி நான் கல்யாணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ யாரையாச்சும் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், உன்னை நல்ல பொண்ணு நினைச்சா இன்னடி இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கிளின்னு கிளிக்கிறாரு. இவங்க செம்மையா அழுதுறாங்க. ஹீரோ போன பிறகு அம்மா உள்ள வந்துடுறாங்க, எதுவுமே பேசல, முறைச்சுக்கிட்டு கையில வெத்தலை பாக்க கொடுத்து இந்த அவங்க அப்பா போட்டோ கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சான்னு இவங்க ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டாங்க. கல்யாணமும் வந்துருது. அடுத்த நாள் தாலி கட்ட போறாங்க. அப்ப நம்ம அன்வர் இருக்காரு பாருங்க, வேகமா வராரு. போச்சுரா என்னத்தையோ சொல்லி நிப்பாட்ட போறான்னு பார்த்தா பூவை எடுத்து அவங்கள வாழ்த்திட்டு அதே வேகத்துல திரும்பி போயிடுறாரு. இவரு மட்டும் இல்ல, ஹீரோயின் லவ் பண்ணாங்களா ஒரு 4 பேர், அவங்க எல்லாரும் அங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா கல்யாணம் நிப்பாட்டல, நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே கட் பண்றாங்க. இப்ப தங்கச்சிக்கார காட்டுறாங்க, புருஷன் கூட உட்காந்துருக்கான் ஃபர்ஸ்ட் நைட். அப்போ மெதுவா நம்ம சொல்ல வர மாதிரிமா, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேலும் என்னால உன்ட்ட மறைக்க
முடியாது, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுனான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. என் கதை எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா தங்கச்சிக்காரி கதையை கேட்டானா செத்தே போயிருவேன். இந்த தடவை நம்ம எடிட்டர் ஒரு செம்ம காமெடி படத்தை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து முக்காவாசி கட் பண்ணி சொல்லிட்டேன். நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இருங்க போயிறாங்க. முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன்ல, இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு போவாங்க தெரியுமில்ல. அப்போ ஹீரோட ரெண்டாவது தங்கச்சி எல்லாரும் அழுகிறத பார்த்துட்டு என்னம்மா ஃபீல் பண்றாங்க, நான் இனிமேல் எங்க அக்கா மாதிரி இருக்க போறேன், அவதான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்ல அண்ணனும் அம்மாவும் சாக்காயிறாங்க. அடியே ஏற்கனவே உங்க அக்கா கொடுத்த டார்ச்சரே எங்களால தாங்க முடியல, இதுல நீ வேறேன்னு சொல்லி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி போதும் நீங்க போய் படத்தை பாருங்க, செம்மையா இருக்கும்.